அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே நண்பிகளே. நிறைய பேர் மாற்றி மாற்றி திருப்பி என்கிட்ட மெசேஜ் அனுப்பி கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு சப்ஜெக்டை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். அதாவது என்னுடைய காதல் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு, என்னுடைய திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு, நான் காதலிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எங்களுக்குள்ள பிரச்சனை அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அது சம்மந்தமாக என்ன பண்ணால் எங்களுக்குள்ள இந்த பிரச்சனைகள்லாம் தீரும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்ததுனால அது சம்மந்தமான ஒரு பதிவாக தான் இன்றைக்கி வந்து இருக்க போது. தயவு செஞ்சு இந்த பதிவை இறுதி வரை கேளுங்க, அப்போ தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். எப்போவுமே ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படணும் அப்படின்னா, இந்த உறவை நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னா அதற்கு முதல் கட்டமாக அதற்கான சூழலை நீங்கள் உருவாக்க வேண்டும். அந்த உறவை புதுப்பிச்சுக்கிறதுக்கு, அந்த உறவு வந்து மங்கி போகாமல் இருக்கிறதுக்கான சூழலை நீங்கள் உருவாக்கணும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அதாவது நீங்கள் ஒரு விதையை நினச்சி பாருங்கள். ஒரு விதை வந்து நீங்கள் மண்ணில் போட்டிங்க அப்படின்னா அது நல்லா வளர்ந்து மரமாகி உங்களுக்கு தேவையான பழங்களெல்லாம் கொடுக்குது, தேவையான பலன்களை உங்களுக்கு வந்து கொடுக்குது. அந்த மாதிரி பழங்களையோ கொடுக்கறதுக்கு தேவையான ஆற்றல் அந்த விதைக்குள்ளாரியே இருக்குது. ஆனால் அந்த விதையை கொண்டு போய் நீங்கள் சரியான சூழலில் போடலை அப்படின்னா அது முளைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முளைக்க போகிறது கிடையாது. ஒரு சிமெண்ட் தரையில் போட்டிங்கன்னா அது முளைக்குமா? முளைக்காது. அது வெயிலில் கிடக்கலாம், இல்லை வாரக்கணக்கில் தண்ணி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எதுவும் நடக்க போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த விதைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் மரமாவதற்கு தேவையான சூழல் அதுக்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால தான். அப்போ ஒரு விதையாக இருந்தாலுமே கூட அது வளர்வதற்கான சூழல் இருக்கும்போது தான் அதுலேருந்து பலன் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ அந்த விதையை எடுத்துகிட்டு போய் நல்லா சூரிய ஒளி படுற மாதிரி ஒரு மண்ணில் புதைச்சி வச்சு உரம் போட்டு தண்ணி போட்டிங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு என்னாகும், அந்த மரம் அழகாக விளைஞ்சி பலன் கொடுக்கும். அப்போ உறவும் அதே விதமாகத்தான் செயல்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒரு ஆணுக்குள்ளும் பெண்ணுக்குள்ளும் உறவு இப்படி தான் செயல்படுது. உறவு அப்படிங்கிறது ஒரு உயிருள்ள ஒரு அட்டகாசமான ஒரு அமைப்பு நண்பர்களே. மற்ற உயிரினங்களைப் போலவே இந்த உறவும் வளர்வதற்கு சரியான ஒரு சூழல் வேணும். அது உங்கள் குடும்பமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. அப்படி ஒரு அத்தகைய சூழல் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த உறவுகளுக்குள்ளார பிரச்சனை வரத்தான் செய்யும், அந்த உறவு வாடி போகத்தான் செய்யும். சரி, ஓகே. அப்படின்னா அந்த மாதிரி சூழல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு உறவு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், ஒரு உறவு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும், இல்லை கெட்டுப்போன உறவுகள் சரி பண்ணுறதுக்கும் இருக்கக்கூடிய சூழல்கள் என்னென்ன? ஒரு விதை வளர்கிறதுக்கு எப்படி ஒரு மரமும் சூரிய ஒளியும் தண்ணியும் இருந்தால் தான் வளர முடியுமோ அதுதான் அதற்கான சூழலோ, உறவும் வளர்வதற்கு சில சூழல் இருக்குது. அதில் முதலாவது பாதுகாப்பு உணர்வு. ரெண்டு பேருமே ரொம்ப நேர்மையாக இருக்கிறதுக்கும், தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும், கவலைகளை மறந்து உங்களுக்கு என்ன யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் அடுத்த உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தேவையான பாதுகாப்பு உணர்வு உங்ககிட்ட இருக்கணும். நீங்கள் சொல்கிறத எதிரில் இருக்கிறவங்க கேட்குற அளவுக்கு பாதுகாப்பு உணர்வு அவங்களுக்கு இருந்துச்சுன்னா தான் அவங்க பயம் இல்லாமல் உங்ககிட்ட மனசு விட்டு எல்லாத்தையும் பேசுவாங்க. சப்போஸ் அவங்க பேசும்போது நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து சண்டையில் போய் முடிஞ்சிடும், இல்லைனா நான் பேசும்போது பாதியில் எந்திரிச்சு போயிடுவாங்க அப்படின்லாம் அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. அப்போ உண்மையை உங்ககிட்ட பேசாமல் போயிட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் தீர்க்கப்பட போகிறதே கிடையாது. அப்போ இங்கே கடினமான உரையாடல்களை நீங்கள் தவிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக உயிரற்றதாக மாறிவிடும். அப்போது இரண்டு பேருக்குள்ள ஒரு புரிதல் இருக்கணும். எந்த விதத்துலையும் பயப்படாமல் நான் நினச்ச விஷயங்களை அவர்கிட்ட நான் போய் சொல்லணும், அவங்ககிட்ட போய் சொல்லணும். அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா எங்களுக்குள்ள அந்த புரிதல் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது முதல் முக்கியமான விஷயம். அதாவது இந்த பாதுகாப்பு உணர்வு இல்லை அப்படின்னா ரெண்டு பேரும் மனசு விட்டு பேச மாட்டீங்க. மனசு விட்டு பேசலைன்னா கண்டிப்பாக உங்கள் உறவு ஆரோக்கியமாக இருக்காது. இது முதலாவது. இரண்டாவது வெளிப்படைத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு என்னெல்லாம் பயம் இருக்குது, உங்களுக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்குது, உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை என்னென்ன, அதை நீங்கள் எப்படிப்பட்ட உண்மையான மனிதர் அப்படிங்கிறதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளிப்படைத்தன்மையோடு நீங்கள் இருக்கணும். அப்படி வெளிப்படைத்தன்மையோடு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த உறவு ஆழமடையவே அடையாது. அதாவது எதிரில் இருக்கிற துணையை பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரியல அப்படின்னா, முழுமையாக புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா அப்போ எப்படி வந்து அந்த ஒரு பிடித்தமான ஒரு உறவு உங்களுக்குள்ள ஏற்படுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது எதிரில் இருக்கிறவங்களுக்கு உங்களை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக செயற்கையாக நீங்கள் ஒரு பிம்பத்தை மட்டுமே உருவாக்கி காட்டிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த உறவு கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும் போது அந்த போலித்தனம் எல்லாமே காணாமல் போயிடும். நீங்கள் செயற்கையாக உருவாக்கி வச்ச அந்த பிம்பம் காணாமல் போயிடும். காணாமல் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பற்றி உண்மை தெரிய ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக அந்த உறவு மிகப்பெரிய சிக்கலில் கொண்டு போய் முடிஞ்சிடும். அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு பிணைப்பு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெளிப்படைத்தன்மை முதல் நாள் இருந்தே இருக்கணும். நீங்கள் காதலிச்சாலும் சரி, கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, முதல் நாள் இருந்தே ரொம்ப வெளிப்படையாக இருங்க. நான் இப்படி தான், எனக்கு இந்த விஷயம்லாம் பிடிக்கும், பிடிக்காது, எனக்கு இதெல்லாம் பயம், எனக்கு இதெல்லாம் தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வெளிப்படைத்தன்மையோடு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள பிரச்சனையே வராது. மூன்றாவது நிலைத்தன்மை, கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு முறை மட்டுமே நீங்கள் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்திட்டு அதற்கப்புறமேல அந்த அந்த அன்பை விலக்கிக் கொள்றதை விட
ரொம்ப அளவாக இருந்தாலுமே கூட நிலையான அன்பை நீங்கள் தொடர்ச்சியாக வெளிப்படுத்துவது தான் சிறந்தது. அதாவது ஒரு 3 மாதம் அளவுக்கு அதிகமான ஒரு அன்பை கொடுக்கறது, அதுக்கப்புறமேல அன்பே இல்லாமல் அவங்கள விட்டுறது, அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருப்பாங்க. அப்போ ஒருவர் உங்களுடைய உறவை தான் நம்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தொடர்ச்சியான நிலைத்தன்மையுடன் அவர்களுக்கு உங்களோட காதலையோ அன்பையோ கொடுக்க வேண்டியது அவசியம். எப்பெல்லாம் உங்களுக்கு மூடு வருதோ அப்பெல்லாம் நான் போய் லவ் பண்ணுவேன், அப்பெல்லாம் அவர்கிட்ட போய் பேசுவேன், மற்ற நேரத்தில் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது நிலைத்தன்மை கிடையவே கிடையாது. இது ஒருத்தங்களை ஒரு அச்சுறுத்தல் உணர்வுலேயே வச்சிருக்கோம். இவர் எப்போ எப்படி நடந்துக்குவாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரம் ரொம்ப கோபமா இருக்கிறது, ஒரு நேரம் ரொம்ப பாசமா இருக்கிறது, ஒரு நேரம் நான் இப்படியெல்லாம் இல்லைன்னு இருக்கிறது, ஒரு நேரம் அப்படித்தான் சொல்றது. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் அப்படியா இல்லாமன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த உறவு கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ எதிரில் இருக்கிறவங்க உங்களை பயப்படாமல் அணுகணும் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு நிலைத்தன்மை ஒன்று இருக்கும். இவருக்கு என்கிட்ட ஒரு நல்ல காதல் இருக்கு, ஒரு நல்ல அன்பு இருக்கு, என் மேலே அக்கறை வச்சுட்டு இருக்கிறாரு, அந்த நம்பிக்கையில் நான் போய் இவர்கிட்ட என்ன பேசினாலுமே இவர் அதை புரிஞ்சுக்குவார் அப்படிங்கிறது தானே நிலைத்தன்மை. அந்த நிலைத்தன்மையை இல்லாமல் இவர்கிட்ட சொன்னால் புரிஞ்சுக்குவாருன்னு நினச்சிட்டு போய் சொல்லும் போது நீங்கள் கத்துனீங்க அப்படின்னா எப்படி அவங்க அடுத்த உங்கள்கிட்ட சொல்லுவாங்க? அப்போ எப்படி நிலைத்தன்மை உங்கள்கிட்ட இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்போது நம்பிக்கை தான் மிக மிக அடிப்படையான ஒரு விஷயம் ஒரு உறவுக்கு. அப்போ நிலைத்தன்மை தான் காதலுக்கும் அடிப்படை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. அடுத்து 4வது என்னன்னு கேட்டிங்கன்னா பொறுப்பேற்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதற்கு நான் காரணம் கிடையாது, இதுக்கு நீ தான் காரணம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ உறவு சரியான நிலையில் இல்லை அப்படின்னா, ஒரு சங்கடமான சூழலில் 2 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா இதில் அவருடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத ரொம்ப நேர்மையாக பார்க்க தயாராக இருக்கணும். அதாவது உன்னால் என்ன தப்பு நடந்துச்சு, என்னால் தப்பு நடந்துச்சு அப்படின்னு யோசிக்கணும். எப்போவுமே ஒரு தற்காப்பு மனப்பான்மையோட என்கிட்ட எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நீ நடந்துக்கலாம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதனால் உங்களால் அந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. எப்போதுமே பிரச்சனை நடக்கும்போது நீங்கள் உங்களுடைய விளைவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க, அவர்களுடைய விளைவுகளை அவங்க எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கும்போது தான் ஓகே நான் என்ன தப்பு செஞ்சேன், நீ என்ன தப்பு செஞ்ச, நான் எப்படி மாற்றிக்கணும், நீ எப்படி மாற்றிக்கோ, அந்த மாதிரி அடுத்தவர்கள் மீது ஒரு நேர்மையான தாக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தினீங்க அப்படின்னா அவங்களும் அதை புரிஞ்சுக்குவாங்க. சரி ஓகே இப்படியெல்லாம் நம்ம 2 பேரும் நேர்மையாக பேசும்போது இனிமேல் நம்ம இந்த உறவு நல்லா இருக்கிறதுக்கு என்ன விதமான மாற்றங்களெல்லாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் 2 பேரும் மனசு பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதற்கு இருவரும் இந்த பொறுப்பேற்றுக் கொள்ளுதல் அப்படிங்கிறது மிக மிக அவசியம். அதாவது ஒருத்தங்க ஒரு விஷயத்தில் பொறுப்பு எடுத்துக்கிறதுனால யாரும் தாழ்ந்து போயிடுறதெல்லாம் கிடையாது. 2 பேத்துக்கும் காதல் முக்கியம், 2 பேத்துக்கும் கல்யாணம் முக்கியம். அப்போ விட்டு கொடுத்துட்டு இந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் நல்ல முதிர்ச்சி அடைந்த ஒரு உறவை ஆக்கப்பூர்வமாக உருவாக்கப் போகிறீர்கள் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா தொடர்ந்து நீ தப்பு பண்ணியா நான் தப்புன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பழைய மாதிரி ஒரு முடிவில்லாத ஒரு விஷயம் தான் போயிட்டே இருக்குமே தவிர உங்களுக்குள்ள ஒரு ஆக்கப்பூர்வமான உறவு ஏற்படாது. 5வது ஃபைனல் பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சரி செய்கிறது, ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது எப்பவுமே நான் இயல்பிலேயே நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்லாம் இல்லாமல் எப்போவுமே கருத்து வேறுபாடுகள் இருவருக்குள்ள வர்றது அப்படிங்கிறது சகஜம்தான், இருவருக்குள் சண்டைகள் வர்றது அப்படிங்கிறது சகஜம்தான். ஆனால் அப்படி வரும்போது கூட அந்த உறவின் ரொம்ப ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கிறது எதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அந்த மோதலுக்கு பிறகு அந்த சண்டைக்கு பிறகு என்ன நடக்கிறது அப்படிங்கிறது தான். ஏன்னா சண்டை வர்றது இயல்பான விஷயம் தான், 2 பேரும் சண்டை போடுங்க தப்பே கிடையாது. ஆனால் அந்த சண்டை போட்டதுக்கு அப்புறமேல என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ஒரு உறவுக்குள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த சண்டை நடந்துச்சா ஓகே, ஒரு மோதல் வந்துருச்சா ஓகே, அதை உட்காந்து நிதானம் பேசி அதை சரி செஞ்சு ரொம்ப நேர்மையோட அக்கறையோட நான் இந்த தப்பை பண்ணியிருக்க கூடாது, நீ இந்த தப்பு பண்ணிருக்கூடாது, வா 2 பேரும் புரிஞ்சிக்கலாம், 2 பேரும் அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இக்கட்டான தருணத்தில் கூட அதை சரியாக விட்டு கொடுத்து கையாளக்கூடிய தம்பதிகள் கண்டிப்பாக இறுதி வரை ஆரோக்கியமாக இருப்பாங்க. இவர்கள் மேலும் மேலும் தங்களுடைய உறவை வலுப்படுத்துகிறார்கள். ஆனால் அதை விட்டுட்டு ஒரு சண்டை நடந்ததுக்கு அப்புறமேலு 3 நாள் ஆனாலும் பேசாமல் 4 நாள் ஆனாலும் பேசாமல் அவள் பேசிட்டு ஈகோவில் நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் பேசுவீங்க ஈகோவில் அவங்க இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களது உறவுகளை சிதைத்து கொண்டே வரும். அப்போ அதுக்கான பாதிப்பை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போது ஒரு உறவு சிரமத்தில் இருக்குது அப்படின்னா, உங்களுடைய காதல் சிரமத்தில் இருக்குது அப்படின்னா, உங்களோட கல்யாண வாழ்க்கை சிரமத்தில் இருக்குது அப்படின்னா மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோவை கேளுங்க. நான் சொன்ன 5 விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டுருக்கிறீங்களான்னு பாருங்கள். இந்த 5 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா இந்த உறவு எந்த இடத்துல முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்தே மீண்டும் வளர ஆரம்பிக்கும். ஏன்னா உறவு அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு பிரச்சனையாக இருந்ததே கிடையாது நண்பர்களே. அதற்கான சூழல் தான் இங்கே பெரும்பாலும் பிரச்சனையாக இருக்குது. உங்களால் அந்த சூழலை நீங்கள் நினச்சிங்கன்னா மாற்றி அமைக்க முடியும். அதற்கு உங்களுடைய உண்மையான முயற்சி அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக வேணும். ஒருத்தங்க மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுனாலையோ இல்லை பழைய விவாதங்களெல்லாம் விட்டுட்டு அதையெல்லாம் மீண்டும் மீண்டும் கிளறிக்கிட்டு இல்லாமல் பழைய காயங்களை பற்றியெல்லாம் பேசாமல்
புதிதான ஒரு முயற்சியோட புதிதாக அந்த வாழ்க்கையை நம்ம தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் நீங்கள் உருவாக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சூழல் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ இந்த உறவு வளரணும் அப்படின்னா என்ன தேவை அப்படின்னு 2 பேரும் யோசிங்க. அதற்கு பிறகு அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கான துணிச்சல் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா, அது சங்கடமாக இருந்தாலும் சரி, இல்லை அது பழகானாத ஒன்றா இருந்தாலும் சரி, இல்லை கடந்த கால நிகழ்வுகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களால் அந்த சூழலை மாற்றிவிட முடியும். நண்பர்களே, இங்கு விதை மாற்றப்பட வேண்டியது அல்ல, அது வளர்வதற்கு சரியான சூழல் மட்டுமே தேவை. அப்போ இங்கே உறவு அப்படிங்கிறது இங்கே மாற்றப்பட வேண்டியது அல்ல, அந்த உறவை மாற்றுவதற்கான சரியான சூழல் மட்டும்தான் தேவை. அந்த உறவை மாற்றி ஆரோக்கியமாக மாற்றுவதற்கு சரியான சூழல் மட்டும்தான் தேவை. அப்போ அந்த சூழலை நீங்கள் எப்படி உருவாக்குறீங்கன்னு சொல்லி பாருங்க. நான் சொன்ன இந்த 5 விஷயங்களை கரெக்டாக கடைபிடிச்சு நீங்கள் 2 பேரும் ஒரு தடவைக்கு 2 தடவை உட்காந்து பேசி இதெல்லாம் சரி பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்படிப்பட்ட சூழல்ல இருந்தும் உங்களுடைய உறவு ஆரோக்கியமாக மீண்டு வர முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச நல்லா பேருக்கு போய் சேரட்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நன்றிகள்.